அர்ஜுன் ஒரு அமைதியான கிராமத்தில் பிறந்தார். அங்கு அவரது குடும்பம் சாலையோரம் ஒரு சிறிய தேநீர் கடை நடத்தி வந்தது. சிறுவயதிலிருந்தே அர்ஜுன் தனது தந்தை கடையை எவ்வாறு நிர்வகிப்பது என்று வாடிக்கையாளர்களுடன் உறவுகளை சமநிலைப்படுத்துவது போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தார். அவர்களின் வாழ்க்கை எளிமையாக இருந்தபோதிலும் அர்ஜுன் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு உருவாக வேண்டும் என்று முடிவெடுத்தார். அர்ஜுன் தனது கிராமத்தின் பழக்கமான சூழலை விட்டு நகரத்திற்குச் சென்றார். சட்டைப்பையில் சில ரூபாய்களும் நிறைந்த யோசனைகளுடன் நகரத்தில் உள்ள ஒரு சிறிய கடையில் உதவியாளராக வேலை செய்தார். ஆனால் அவர் மனம் எப்பொழுதும் யோசனைகளாலுடன் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தது. தொழிலில் உள்ள கஷ்ட நஷ்டம் வணிகத்தை எவ்வாறு மாற்றும் என்பதை அவர் கண்டார். குறிப்பாக அவரது தந்தை போன்ற சிறு வியாபாரிகளுக்கு. அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்த அர்ஜுன் ஒரு நண்பரிடம் கடன் வாங்கி தனது முதல் முயற்சியைத் தொடங்கினார். மார்க்கெட் உள்ள பொருட்களை எளிமையாக வாங்குவதற்கு நோக்கமாகக் கொண்ட ஆன்லைன் தளம் ஒன்று உருவாக்கினார் அர்ஜுன். தளத்தின் பெயர் அர்ஜுன் ஷாப் என்று பெயர் வைத்தார். சிறு வணிக உரிமையாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை நாடு முழுவதும் விற்பதற்கு. இதன் மூலம் அர்ஜுன் மிகப்பெரிய இடையூறுகளை எதிர்கொண்டார். முதலீட்டாளர் பலர் அவரை கைவிடுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அர்ஜுன் உறுதிப்பாடு அவரை தொடர்ந்தது. இரவும் பகலுமாக வேலை செய்ய சிறு விற்பனையாளர்களுடன் உறவுகளை உருவாக்கி தனது விற்பனையை மேம்படுத்தினார். ஆனால் நிச்சயமாக அர்ஜுன் ஷாப் பெரியதாக வளரும் என்று உறுதி கொண்டார். சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து விற்பனையாளர்கள் சேரத் தொடங்கினர். விரைவில் அர்ஜுன்வின் தளம் ஒரு செழிப்பான சந்தையாக மாறியது. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் இணைக்கிறது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அர்ஜுன்வின் பெயர் வணிகத்தில் புதுமை மற்றும் இரக்கத்திற்கு ஒத்ததாக மாறியது. அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் மட்டுமல்ல, எண்ணற்ற சிறு வணிக உரிமையாளர்களுக்கு அவர் நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தார். சாலையோர டீக்கடையில் இருந்து தேசியத் தொழிலதிபரான அவரது பயணம் பலருக்கு உத்வேகம் அளித்த கதையாக அமைந்தது. இவை அனைத்திலும் அர்ஜுன் பணிவுடன் இருந்தார். எப்போதும் தனது வழியில் உதவியவர்களையும் நினைவு கூர்ந்தார். அவரது வாழ்க்கை நெகிழ்ச்சி, பார்வை மற்றும் சிறிய கனவுகள் கூட மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு துணிச்சலான நடவடிக்கையின் மூலம் வெற்றி என்பது செல்வத்தில் இல்லை, விடாமுயற்சியில் இருக்கிறது என்பதை இக்கதை உணர்த்துகிறது. From a small stall to a big vision, his journey proved that ambition knows no limits. ஒரு சிறிய கடையிலிருந்து பெரிய பார்வை வரை அவரது பயணம் லட்சியத்திற்கு எல்லையே இல்லை என்பதை நிரூபித்தது.